அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான இந்த ரமலான் மாதத்தின் இறுதி நாட்களை நாம் நெருங்கிவிட்டோம். இந்த மாதத்தின் முக்கியமான ஒரு கடமைதான் சதக்கத்துல் ஃபித்ர் எனப்படும் ஃபித்ரா ஆகும். இதை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த சதக்கத்துல் ஃபித்ரின் நோக்கம் மற்றும் கடமையை நாம் பார்ப்போம். ஃபித்ரா ஏன் கடமையாக்கப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பின் போது நாம் செய்த வீணான பேச்சுக்கள் மற்றும் சிறு தவறுகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தவும், பெருநாள் அன்று ஏழைகள் பசியின்றி மகிழ்ச்சியாக இருக்கவும் இது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த சதக்கத்துல் ஃபித்ர் எனப்படும் ஃபித்ரா தொகை யாரின் மீது கடமை, அதனை பற்றி இப்ப நாம் பார்ப்போம். வசதியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவரும் மீது கடமையாகும். குடும்பத் தலைவர் தன் பராமரிப்பில் உள்ள மனைவி, குழந்தைகள் மற்றும் வயதான பெற்றோர்கள் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இதை வழங்க வேண்டும். ஃபித்ராவின் அளவு என்ன? ஒரு நபருக்கு ஒரு சாவ் அளவு வழங்க வேண்டும். அதாவது இன்றைய கணக்கீட்டின்படி சுமார் 2.5 கிலோ முதல் 3 கிலோ வரை தானியம் வழங்க வேண்டும். அந்த தானியம் எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதனை பற்றியும் இஸ்லாம் வரையறுத்துள்ளது. அந்தந்த பகுதியில் மக்கள் எதை உணவாக பயன்படுத்துகிறார்களோ, உதாரணமாக தமிழகத்தில் அரிசி என்றால், வட இந்தியாவில் கோதுமை என்றால் அந்த தானியங்களையும் வழங்க வேண்டும். பணமாக வழங்குவதை விட உணவாக வழங்குவதே நபி வழியாகும். முக்கியமான விஷயம், இதை கொடுக்கும் காலம். ரமலான் மாதத்தின் கடைசி 2 நாட்களில் இதை கொடுக்க தொடங்கலாம். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்பே இதை கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு பின் கொடுத்தால் அது சாதாரண தர்மமாகவே கருதப்படும், ஃபித்ராவாக அமையாது. கருவில் உள்ள குழந்தைக்கு ஃபித்ரா கொடுப்பது கடமை அல்ல. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்தது போல் கொடுப்பது மிகவும் சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு சரியான முறையில் ஃபித்ராவை வழங்கி ஏழைகளின் மகிழ்ச்சியில் நாமும் பங்கெடுப்போம். இது போன்ற பயனுள்ள மார்க்க தகவல்களுக்கு இஸ்லாமிக் மினிட்ஸ் தமிழை தொடர்ந்து பாருங்கள். ஜஸாகுல்லாஹு ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.